இது லில்லி என்பவளின் கதை. 6 வயது சிறுமி. அவள் தன் பெற்றோருடன் புது பாட்டி வீடு மாதிரியான ஓர் புறநகர் வீட்டிற்கு குடிபெயர்ந்தார்கள். அந்த வீடு அமைதியாக இருந்தது, சத்தமில்லாமல், அதிகமா அமைதியாக. ஆனால் சில நாட்கள் கழித்து விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சன. ஒவ்வொரு இரவும் லில்லி குளியலறை கண்ணாடிக்கு முன் உட்கார்ந்து பேசுவாள், சிரிப்பாள், ஒரே மாதிரியான இடைவெளியோடு கேட்கிற மாதிரியும் நடிப்பாள். அவளுடைய அம்மா கேட்டார், பாப்பா யாருடன் பேசுறே? லில்லி சொன்னாள், கண்ணாடிக்குள்ள இருக்கிற அந்த ஆணு, அவன் இங்கதான் முன்னாடி வாழ்ந்தாராம். அவர்கள் சிரித்து விட்டார்கள். பிள்ளைகளுக்கு விலங்கா கற்பனைகள் இருக்குமேன்னு நினைத்தார்கள். ஆனால் ஒரு இரவு 2 மணிக்கு அம்மா குளியலறை பக்கமாக சென்றபோது ஒரு கீச்சும் ஒரே தடுமாற்றம் கேட்டது. அது லில்லி ஓசை இல்லை, இறுக்கமான ஆழமான ஓர் வித்தியாசமான குரல். அப்பா ஓடிச் சென்றார். அந்த நேரத்தில் லில்லி மட்டும் தான் இருந்தாள். ஆனால் அவர்கள் சமீபத்தில் வைத்திருந்த கேமரா ஒன்று அலாரம் கொடுத்தது. அதில் நிமிஷக்கணக்கில் ஒரு குளிரூட்டும் காட்சி, ஒரு இருண்ட உருவம் கண்ணாடியில் மிதக்கும் மாதிரி. உண்மையிலேயே யாரும் அங்கு இருக்காதே இருந்தும் அந்த ஒளிப்படம் கரும்படமாகும் முன் ஒரு குரல் பேசுகிறது, லில்லி, நான் இன்னும் இங்கேதான். இது பேயா, ஆவியா, அல்லது கண்ணாடிக்குள்ள பிழைப்பு தேடிக்கொண்டிருக்கும் வேறொன்றா? நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும்.